கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. பிரசங்கியுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பூமியிலே வாழ்கிற எல்லாரும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆசைப்படுவார்கள். எல்லாருடைய ஆசையும் அதுதான். ஆனால் எல்லாராலும் நன்றாய் இருக்க முடிவது இல்லை. தேவனுக்கு பயந்து வாழ்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பிரசங்கி புத்தகத்தை எழுதின சாலோமன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்த மனிதன், தன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட மனிதன். வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக அநேக பாடங்களை அவன் கற்றிருக்கிறான். அந்த வாழ்க்கை பாடத்தின் அனுபவத்தை தான் இந்த பிரசங்கி புஸ்தகமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். யார் இந்த உலகத்திலே நன்றாய் இருப்பார்கள்? அதுக்கு பதிலை அவர் கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். தெய்வ பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மிகவும் மோசமான காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மக்களிடத்தில் இல்லை. தெய்வ பயமற்ற ஜனங்கள் தான் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறார்கள். கடந்த நாளில் ஒரு அன்பான சகோதரனோடு கூட நான் சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் லண்டனில் இருக்கிறார், அவருடைய மனைவி அங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவரும் அங்கே லண்டனிலே தன் மனைவி இருக்கிற இடத்துக்கு சென்றார்கள். அங்கு சென்று பார்த்தால் நிறைய ஆலயங்கள் இன்றைக்கு பூட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் அதிக மக்களை கொண்ட ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்களாகவும் கேளிக்கை நடத்துகிற இடங்களாகவும் மாறி போனது. சில சபைகளிலே 60 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்கள் தான் இருக்கிறார்கள். இளம் பிராயத்தில் உள்ளவர்களும் வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் ஆலயத்துக்கு செல்வதில்லை. அந்த தேசத்து சபைகள் இன்றைக்கு ஆட்கள் இல்லாத காலியான சபைகளாக இருக்கிறது. அப்படி என்று அவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நான் யோசித்தேன், ஒரு காலத்தில் எழுப்புதல் அங்கிருந்து வந்தது. அநேக மிஷனரிகள் அங்கிருந்து புறப்பட்டு உலகத்தின் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய செய்தியை அறிவித்தார்கள். உலகத்துடைய எழுப்புதலுக்கு காரணமான பரிசுத்தவான்கள் அநேகர் எழும்பினது அங்குதான். ஆனால் இன்று அங்குள்ள சூழ்நிலை மிகவும் மோசமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயமில்லாத ஜனங்கள் பெருகிவிட்டார்கள். அங்கு மட்டுமில்லை, உலகத்தின் பல இடங்களிலே இன்னைக்கு ஆலயங்கள் எல்லாம் காலியாக மற்ற மதத்தினுடைய கோயில்களாகவும் அவர்களுடைய கேளிக்கை விருந்துகள் நடக்கிற இடங்களாகவும் தான் மாறிக்கொண்டிருக்கிற பரிதாபமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலும் இன்றைக்கு அப்படிதான் தெய்வ பயமற்ற ஒரு சந்ததிகளை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைய சபைகளிலே அதிகமான வாலிபர்கள் கிடையாது. எல்லாரும் தங்கள் கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனையும் நோண்டிக்கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறார்கள். தெருக்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அதோடு தான் அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதோடு தான் தங்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்தை மறந்து போன, கர்த்தரை மறந்து போன ஒரு பொல்லாத சந்ததிகள் வாழுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். தேசமெங்கும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள், வஞ்சகங்கள், பிறனுக்குண்டானவைகளை அபகரிக்கிற அந்த பொல்லாத காரியங்கள் பெருகி வருகிறது. காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போனவர்களாய் தங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒரு வருட காலமாக ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. எல்லாரும் சொன்னது என்ன தெரியுமா? பாஸ்டர், எப்போ சர்ச்சு திறக்கும் பாஸ்டர், எப்போ சர்ச்சு திறக்கும் பாஸ்டர், நாங்கள் போய் கர்த்தரை ஆராதிக்கணும் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு தொலைக்காட்சியில் ஒரு தேவ மனிதன் பேசி கொண்டு இருப்பான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு
அப்படியே பயபக்தியுடன் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் மனம் திரும்பினார்கள். அப்பொழுது டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் இல்லாதபடினாலே குடிக்காரர்கள் எல்லாரும் அந்த டிவிக்கு முன்பதாக வந்திருந்து, இனி நான் குடிக்க மாட்டேன், இனி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் தங்கள் பாவ சுபாவங்களை மாற்றிக்கொண்டு இனி நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன், ஆண்டவரே எப்படியாவது இந்த கொரோனாவை எங்களை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டார்கள். கொரோனா போனது, அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகி தூரம் போனார்கள். அன்றைக்கு இருந்த அந்த கர்த்தருக்கு பயப்பட்ட அந்த பயம் முற்றிலும் விலகி போய்விட்டது. இன்றைக்கு திரும்பவும் கர்த்தருக்கு பயப்படாமல் தங்கள் மனம் போன போக்கிலே அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் ஒன்றும் நம்மை நன்றாய் வைத்திருப்பதில்லை. தேவனுக்கு பயப்படுகிறவர்களே நன்றாய் இருப்பார்கள். ஆம், தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கிறவர்கள் தான் நன்றாய் இருப்பார்கள். இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது, இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் அவருடைய 13வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஆண்டவர் அவர்களை தான் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும். யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, சிறியவர்களாய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை வைக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சொந்த மகனை அவன் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். சொல்லுகிறார் பாருங்க 2வது வசனத்திலே, ஆதியாகமம் 22:2, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். அவனிடத்தில் சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறான். அவனை அழைத்து கொண்டு அவன் மோரியா மலைக்கு செல்லுகிறான். அங்கே ஈசாக்கை பலி செலுத்த அவன் ஆயத்தமானான். கத்தியை எடுத்து பலிபீடத்தின் மேல் கடத்தப்பட்டிருந்த ஈசாக்கின் மேல் வெட்டுவதற்கு அவன் ஓங்கின பொழுது ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமோடு பேசுகிறார். அதனுடைய 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு வைத்த சோதனை எதுக்கு தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானா, ஆசீர்வாதம் கிடைத்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிறானா என்பதை சோதிப்பதற்காகவே ஆண்டவர் இந்த சோதனையை ஆபிரகாமுக்கு வைத்தார். சில நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். குழந்தை இல்லாத போது ஒரு குழந்தைக்காக தபம் இருப்பார்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள். தெரிந்த ஊழியர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு குழந்தை வேணும், அல்லது பிள்ளை மகன் அல்லது மகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை வேணும், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணி குழந்தைக்காக ஜெபிப்பாங்க. சிலர் வேலைக்காக ஜெபிப்பாங்க. இந்த வேலை மட்டும் கிடைச்சுன்னா நான் தவறாமல் சர்ச்சைக்கு போவேன், அல்லது ஏதாவது பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த பிரச்சனை இந்த வெளியே வந்தால் நான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்வேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு போவேன், கர்த்தரை பற்றி கொள்வேன், ஒழுங்காக ஜெபிப்பேன், பைபிள் படிப்பேன், எல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. ஆனால் ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை வளர்ப்பதில் தான் கவனமாக இருப்பாங்க. பிள்ளை என்ன ஆலயத்தில் இருக்க விட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அதனால நான் சர்ச்சைக்கு வரல. நீ வீட்லேயாவது ஜெபம் பண்ணி, அம்மா ஜெபம் பண்ணக்கே எனக்கு நேரம் இல்லை, பிள்ளையை வளர்க்குறதே பெரிய பாடாக இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. வேலைக்காக ஜெபித்தவர்களுக்கு வேலை கிடைத்த உடனே ஆண்டவரை மறந்து விடுவார்கள். வா பாஸ்டர், எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப வேலைப்படுவாக இருக்கிறது, வருவதற்கு நேரம், நானும் தான் ஜெபிக்கிறேன், எப்போதும் வேலை பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை தேடி கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லி
மழுப்பி விடுவார்கள். கர்த்தரை தேடுவதற்கு அவர்களுக்கு நேரம் வருவதில்லை. அதே போல நன்மைகள் வரும்போது, ஆசீர்வாதங்கள் வரும்போது, பிரச்சனைகள் மாறும் பொழுது அப்படியே கர்த்தரை விட்டு விடுவார்கள். தேவனை விட்டு தூரமாய் போய் விடுவார்கள். கர்த்தருக்கு பயம் அவர்களை விட்டு போய் விடுகிறது. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. ஒரு குமாரனை கொடுத்து, அதுவும் 100 வயதில் சரீரம் செத்து போன பிற்பாடு, சாராவுடைய கற்பம் செத்து போன பிற்பாடு அவர்களுக்கு இங்கே ஈசாக்கு பிறக்கிறான். இனி ஒரு குழந்தை பிறக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் தைரியமாக தன் மகனை கூட்டிக் கொண்டு போய் பலி செலுத்த ஆயத்தமானான். அவன் மனதளவிலான பலி செலுத்தி விட்டான் என்று தான் சொல்ல முடியும். இப்பதான் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி சொல்லுகிறாரு, நீ உண்மையாகவே எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் நீங்க தேவனுக்கு பயப்படுகிறீர்களா என்பதை அறிவதற்கு சில நேரம் அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பா. நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பா. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக உங்களுக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில செய்வார். அடுத்த ஒரு சோதனை வைப்பா, விழுந்து போவீர்கள் என்று சொன்னா அதோடு உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு நிறைவுக்கு வரும். உடனே எல்லாம் எடுத்து விடுவார் என்று சொல்ல வரவில்லை. அதோடு ஸ்டாப் ஆயிரும். திரும்ப ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் உங்களால் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக சில நேரங்களிலே நாம் சோதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது உடனே வந்து விடுகிற காரியம் அல்ல, அது கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் ராஜாக்களுக்கு மோசே மூலமாக சில ஆலோசனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது வனாந்திரத்தில் வைத்து இந்த ஆலோசனை, அப்பொழுது ராஜாக்கள் அவர்கள் நடுவில் இல்லை. பிற்காலத்திலே தான் ராஜாக்கள் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு ராஜாக்கள் ஏற்படுவார்கள் என்று மோசேக்கு தெரிந்துதான் சில ஆலோசனை கொடுக்கிறான். என்ன? உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்யத்தக்கதாக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எடுத்து தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அவன் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதி எடுத்து அவன் தினந்தோறும் வாசிக்கணும், அதன்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று ராஜாக்களுக்கு ஒரு கட்டளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் அவங்க நீடித்து வாழ்வாங்க, அவங்க சந்ததி நிலைத்து இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டுமா? நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். நீங்கள் உங்க குடும்பமும் நன்றாய் இருப்பீர்கள். ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனையை அங்கே மோசே கொடுக்கிறான். உபாகமம் 31வது அதிகாரம், உபாகமம் 31வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உங்கள் வாசலில் இருக்கிற அந்நியர்களை கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அதை அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றார். ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை, இதை நீங்கள் ஸ்தோத்திரம் வாசித்து அதன்படியே நடக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுதலை பழக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 14வது அதிகாரம், உபாகமம் 14வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அந்த 14ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22, 23 ஆகிய வசனங்களிலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. இவர் காரியம் தெளிவுபடுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை பழகணும், முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், பழகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, அப்படி கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நாம் பழக வேண்டும். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுதலை பழக வேண்டும். தேவன் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி வருகிறாரு. நம்ம மேல ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? உபாகமம் 5வது அதிகாரம், உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. வாசிக்கட்டுமா? கவனியுங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டோடைய எதிர்பார்ப்பு இதுதான். நம்ம அவருக்கு பயந்து நடக்கணும். நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் அவருக்கு பயந்து நடக்கணும் என்கிறத ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 10வது அதிகாரம் 12, 13 வசனங்களிலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்ப்போமா? உபாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனம், இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவன் உன்னிடத்திலே கேட்கிறார்? அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வேதவசனம் சொல்லுகிறது. வேற என்னப்பா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு? அவருக்கு பயந்து அவர் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தானே கேட்கிறார். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சேனைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி வந்துவிட்டு சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பை சொல்லிவிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ கர்த்தரை விட்டபடியினாலே, நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போனபடினாலே உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ கர்த்தரை விட்டு தூரம் போனால் ஆபத்து உன்னை சேரும். நீ ஒரு காலமும் நன்றாய் இருக்க முடியாது. அது பொல்லாப்பும் கசப்புமான காரியமாய் இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் நம்மை எச்சரிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆம், கர்த்தரை சார்ந்து கொண்டால், அவருக்கு பயந்து வாழ்ந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயப்படாமல் விலகி போனால் நாம் பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். சில நன்மைகள், ஆண்டவரை சேவித்து அவருக்கு பயப்படுவதனால் வருகிற
சில நன்மைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 128வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அநேக சூழ்நிலை இந்த வேத வசனங்களை பயன்படுத்துவார்கள். திருமண வீடுகளில் வரவேற்பு நிகழ்வுகளில் எல்லாம் இந்த வசனங்களை பயன்படுத்துவார்கள். இந்த சங்கீதம் 128 வாசிப்பார்கள். அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் என்றால் கர்த்தருக்கு பயப்படாதவன் பாக்கியசாலியாய் மாறி போவான். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசம் என்பது வேலையை குறிக்கிறது, பணியை குறிக்கிறது. உன் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கூட வேலை உனக்கு அமையும், நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால். இன்னைக்கு அநேக வேலை இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். அநேகருக்கு நல்ல வேலை இல்லை, அநேகர் கடினமாய் உழைக்கிறார்கள், அதற்கேற்ற கூலி கிடைப்பதில்லை. நிறைய பேர் வேலை நிமித்தமாக வருத்தப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். வேதவசனம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாய் என்றால் உன் வேலை முதலாவது ஆசீர்வதிக்கப்படும். அதுதானே எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவைதானே. அந்த பணம் நம்முடைய பணியின் மூலமாய் சம்பளமாகவோ கூலியாகவோ நமக்கு வரும்போது தானே அது ஆசீர்வாதமாய் அமையும். ஆகவே கர்த்தர் நம்முடைய பணியை, வேலையை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய மனைவி அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்பார். சிலருடைய மனைவி அவர்களுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார். சிலருக்கு மனைவி நிமித்தமாக நிம்மதி இல்லை. சிலர் மனைவி நிமித்தமாக வீட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள். சிலர் வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இவளோடு வாழ முடியாது என்று சொல்லி அநேகர் மனைவி நிமித்தமாக வாழ்க்கையில் நொந்து போய் எங்கேயோ போய் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாய் என்றால் உன் மனைவி அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உனக்கு இருப்பாள். உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்களை அவருடைய பிள்ளைகள் தூக்கி போட்டு அடிக்கிறார்கள். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் அநேக பெற்றோரை கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா, நீ குடிகாரனாகவோ, நீ மோசமானவனாகவோ, நீ தேவனை விட்டு தூரமானவனாகவோ, கர்த்தரை தேடாதவனாகவோ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லாதவனாகவோ மனம் போனபடி வாழ்ந்தால் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார்கள். நீ நல்லா இருக்கணும்னா உன் வேலை, உன் வாழ்க்கை துணை, உன் பிள்ளைகள், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவரோடு கர்த்தர் இதை பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ பாவத்தில் இருந்தால் மனம் திரும்பு, உன் குடியை விட்டு திரும்பு, உன் மோசமான பழக்கத்தை விட்டு திரும்பு, கர்த்தருக்கு பயப்படு. உன்னுடைய தாறுமாறான குடும்ப வாழ்க்கை சரியாகும். உன்னை விட்டு ஓடி போன உன் மனைவி திரும்ப வருவாள். உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் உன்னோடு வந்து ஐக்கியமாகி உன்னை நல்ல தகப்பனாக, உன்னை நல்ல வழிகாட்டியாய் பார்ப்பார்கள். இன்றைக்கு மனம் திரும்பா என்றால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதனே, நீ மனம் திரும்பா என்றால் உன் வாழ்க்கை சீர்படும். வாழ்க்கை உடைந்து போனதாக, வாழ்க்கை நொறுங்கி போனதாக, குடும்பம் சின்ன பின்னமானதாக, அப்படிப்பட்ட சூழ்நிலை என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, கர்த்தருக்கு பயப்பட்டு வாழு. உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். கசந்த வாழ்க்கை மதுரமாக மாறும். ஆம், வேலை ஆசீர்வாதமாகும், பாக்கியம் நன்மையும் வரும். மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியாக இருப்பாள். உன் பிள்ளைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 112வது சங்கீதங்களின் புஸ்தகம்
112 சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனங்களிலே ஒரு காரியம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசி வைக்கப்படும். ஆசி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். தொடர்ந்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஆசி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கடனிலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். பண இழப்புகளை சிக்குண்டு மூழ்கி போய் கிடக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை சில தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீ உன்னை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கு பயப்படும்படி உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னால் உன் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். இழந்து போனவற்றை நீ இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வாய். ஆம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசி ஐஸ்வர்யமோ உன் வீட்டுக்குள்ளால இருக்கும். நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பா என்று சொன்னாம். சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் உனக்கு உண்டாகும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீ கர்த்தருக்கு பயப்படும்படியாய் உன்னை ஒப்பு கொடுத்து அவளுக்காக வாழு. நிச்சயமா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகள் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன? 145 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 145 சங்கீதம் அதனுடைய 19 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 145:19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் ரட்சிக்கிறார் என்று வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் அவர்களை காப்பாற்றுகிறார் என்ற அர்த்தம். ஒரு ஆபத்து, ஒரு நாசமோசம், ஒரு விபத்து, ஒரு பொல்லாத காரியம், சத்துனுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதில் சிக்குண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலிருந்து அவர் உன்னை காப்பாற்றுவார். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தாய் என்று சொன்னா எந்த பிரச்சனையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அவளை ரட்சிக்கிறார். கர்த்தர் அவளை காப்பாற்றுகிறார். ஆபத்துகளுக்கு காப்பாற்றுகிறார். நரக தண்டனைகளுக்கு காப்பாற்றுகிறார். நரக தண்டனைகளுக்கு அவளை காப்பாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புத்தகம் 19 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், தீமை அவனை அணுகாது. யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ தீமை அவனை அணுகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. ஆம், நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக, நன்மை நிறைந்ததாக மாறும். ஆகவே தான் சங்கீதம் 86:11 தேவ மனிதன் ஜெபிக்கிறார். பாருங்க, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிப்பதை பார்க்க முடிகிறது. ஆம், எனக்கு அருமை தேவ பிள்ளைகளே, யார் இந்த உலகத்தில் நன்றாயிருப்பார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே இந்த உலகத்திலே நன்றாயிருப்பார்கள். ஆம், ஆண்டவரும் அதை தான் சொல்லுகிறார். ஏசாயா 66:2 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே, பயப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.